வணக்கம்மா. அதாவது மாடி தோட்டத்தில் வளர்க்க வேண்டிய பழமரங்கள் பற்றி பேச போகிறேன். பழமரங்களை காண்பிச்சு பேச போகிறேன். இது முக்கியமானது. நம்மகிட்ட அத்தி மரம், எலுமிச்சை மரம், மாதுளை 2, ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள் இருக்குது, கொய்யா, மேங்கோ, சப்போட்டா கீழே தோட்டத்துக்கு இறக்கிட்டோமா. அது இறக்கி ஒரு 3-4 மாதம் ஆகுது. இப்போ மாடியில் உள்ள எலுமிச்சை மரம், அத்திப்பழ மரம், மாதுளை, ஸ்டார் ஆப்பிள்லாம் காமிச்சு போட போகிறேன். ஃபஸ்ட்டு பழமரம்னா அதை எப்படி நம்ம நடவு செய்யணும், எப்படி வாங்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணும்னு நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு மரமாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் என்னுடைய அனுபவ கதையும் ஒரு கதை சொல்ல போகிறோமா. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதாவது மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கிறதுக்குமா, இங்கே கீழே பாருங்கள் ட்ரம்மு. இந்த மாதிரி ட்ரம்மு பெரிய சைஸ் வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா 18க்கு 24, 24க்கு 24ன்னு குரோ பேக் இருக்குது, அதை வாங்கிக்கணும். ஏன்னா பழமரம் கொஞ்சம் அகண்டு பெருசாக வளரக்கூடிய பழமரம். வேர் கொஞ்சம் திக்னஸாக இருந்தாலும் கீழே பூமிக்கு போக பார்க்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குரோ பேக்கு தான் பார்க்கணும், வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பழமர கன்று நர்சரியில் ஆரோக்கியமான வளர்ச்சி உள்ளதாக பார்த்து வாங்கிக்கணும். இல்லைன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் பழமரம் ஷார்ட் போடுறாங்க, டைரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. வீட்டு அட்ரஸும் உங்கள் மொபைல் நம்பரும் உங்களோட ஏரியாவோடைய பின்கோடு கரெக்டாக இருக்குன்னு, பின்கோடு கரெக்டாக இருந்தால் வந்துடும். .2 மொதல் ட்ரம்மு 1, .1 ரெண்டாவது ஆரோக்கியமான செடி வாங்கணும், .2 மூணாவது இப்போ பழமர செடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டுது. வந்ததுக்கப்புறம் நம்ம கிளைமேட்டுக்கு, நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு அது ஒரு வாரம் நடவு செய்யாதே நம்ம வச்சுருந்து நம்ம இடத்துக்கு பழகணும். பழகினதுக்கு இது ஒரு வாரம் பழகிட்டு இருக்கும்போதே நம்ம குரோ பேக்கு ட்ரம்மு ரெடி பண்ணிடலாம். எப்படி ரெடி பண்ணணும், அதில் எப்படியும் நம்ம சுண்டு விரல் போகிற அளவுக்கு ஹோல்ஸு ஒரு 10, 8 இப்படி இருக்கணும். குரோ பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. ட்ரம்மில் நாம் தான் போடணும். அடுப்பில் ஏதாவது ஒரு பெரிய கம்பி வச்சு போடுங்க. இது .3. .4 இதில் மிக்ஸ் பண்ணுற மண்ணுக்குள்ள நான் சொல்ல போகிறேன். இது .4மா. எப்படி ஃபஸ்ட்டு தோட்ட கழிவுகள், செத்தைகள், தேங்காய் பஞ்சுகள், மக்கும் குப்பைகள் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக 1/4 ட்ரம்முக்கு நிரப்பிடுங்க. அது நம்ம தண்ணி ஊற்ற அது எருவாயிடும். அதுக்கப்புறம் தோட்ட மண் எம்சாண்டுன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். எம்சாண்டுன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு இந்த ஆஷ் கலரில், ஜல்லி கலரில் ஒரு மண் வாங்குறோம் பாருங்கள், அதுதான் எம்சாண்டு. சிமெண்ட்டு கலந்த மாதிரி, சிமெண்ட்டு மாதிரியே இருக்கும், அந்த மண் தான் எம்சாண்டு. தோட்ட கழிவுகள், தோட்ட மண், மாட்டு தொழு உரம், மக்கிய கம்போஸ்ட்டு, மண்பழ உரம். இந்த மக்கிய கம்போஸ்ட்டு மட்டும் போடுங்க. எப்படி 2:2 இந்த மாதிரி இருந்தால். அளவு சொல்கிறது .4மா. இந்த மாதிரி பெருசாக இருந்தால் 2:2 போடணும். தோட்ட மண் 2 பங்கு, எம்சாண்டு 2 பங்கு, ஆற்று மணல் 2 பங்கு, தோட்ட கழிவுகள் 2 பங்கு. இந்த மாதிரியே ஒரு 4 தடவை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்மு நிரம்பிடும். அடுத்து .5. அடுத்து நம்ம நடவு ஒரு வாரம் நம்மக்கிட்ட பழமரம் இருந்துட்டு அதை நடவு செய்ய போகிறோம். கீழே நம்ம வாங்கிட்டு வந்த பழமரத்தோடைய செடியை எடுத்து கீழே அந்த கவர் பிரிக்கிறோம்ல, அந்த கீழே பாதி மண் எடுக்கணும். நம்ம வைக்க போகிற தொட்டிலையோ இல்லை ட்ரம்முலையோ அந்த வேர் போய் உக்காரணுமா. கீழே பாதி மண் எடுத்து வச்சு அதை சுற்றி நம்ம மாட்டு கழிவுகளும் கம்போஸ்ட் உரமும் டைரெக்டாக கம்போஸ்ட் உரத்துலேயோ மாட்டு தொழுவத்தில் எருவிலே தான் போய் அதை உக்காரணும். அதை உட்காந்து நல்லா மண்ணை மேலே அழுத்தி விடுங்க. ஆக்சிஜன் போகக்கூடாது. அவங்களுக்கு நைட்ரேட்டுக்கு நல்லா அழுத்தி விட்டு தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டுவாங்க. கீழே தர வரைக்கும் நனைஞ்சிடும். அவ்வளோதாம்மா. கொடுத்துட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் இயற்கை உரமே கொடுக்கக்கூடாது. இது .6. செடி வச்சுட்டிங்க, தண்ணி ஊற்றிட்டு வரீங்கன்னா 1 மாதம் 20 நாளுக்கு அதுக்கு உரமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல அதை தன்னை நிலை நிறுத்திக்கணும். வேறுலாம் போய் நம்ம வைக்கிற மண்ணில் அது பக்குவப்பட்டு தன்னை நிலை நிறுத்திக்கும். சரிங்களா? அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உரம் கொடுங்க. என்ன உரம் கொடுக்கணும், இது .6 இயற்கை உரம் கொடுங்க. நாம் பழமரம் நம்ம வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இயற்கை உரம் தான் கொடுக்கணும். இயற்கை உரம் நிறைய இருக்குது. நானே என்னுடைய தோட்டம் அம்மு தோட்டம் சேனல்
அதில் போட்டிருக்கேன். அந்த இயற்கை உரம் என்னன்னு பார்த்துங்க. இது வந்து 0.6. 0.7 வந்து பழமரங்கள் வந்து வெயிலில் தான் இருக்கணும். அது எக்காரனை கொண்டு கிரீன் நெட்டும் கீழேயோ கிரீன் ஷீட்டும் கீழேயோ ஆஃப் நைட்லேயே வைக்கக்கூடாது. நல்ல வெயிலில் வச்சுருங்க. 0.7 ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கேப் இருக்கணுமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கேப் இருக்கணும். இப்போ நான் பாருங்கள், இது அத்தி மரம், இது எலுமிச்சை, என்னென்ன செம்பருத்தி. இப்போ நான் வந்து இந்த செம்பருத்தியை நவுத்தி எலுமிச்சை மரத்துக்கு நல்லா வழி விடணுமா. இது 0.7. 0.8 வந்து நாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மேல் மண்ணை சீச்சு விடணும். அப்போ தான் வந்து நம்ம இயற்கை உரமெல்லாம் கொடுக்கும்போது இந்த பால் ஏடப்படுகிற மாதிரி படியும், அது மாதிரி படியாது. இது 0.8. 0.9மா. இதில் ஏதாவது பூச்சி இருக்கா பார்த்துங்க. பழமரத்தில் ஏதாவது பூச்சி வரும், அதை பார்த்துங்க. 0.9 ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வைக்கிற செடியில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். 0.10மா. மழையில் நீங்கள் இயற்கை உரம் கொடுக்க வேணாம். 10 நாள் பெஞ்சாலும், ஒரு வாரம் பெஞ்சாலும், தொடர்ந்து நமக்கு மழை காலத்தில் 15 நாள் மழை பெஞ்சாலும் நீங்கள் இயற்கை உரம் கொடுக்க வேணாம். அப்புறம் இந்த மாதிரி தொட்டி வைக்கும்போது கீழே கல் வச்சோ அல்லது கீழே ஏதாவது கொடுத்து வைங்க. மேலேருந்து தொட்டியிலேருந்து தண்ணி இறங்காத. இது வந்து பழமரத்துக்கு நாம் அதெல்லாம் செய்கிற முறை. இதை பாருங்கள், அத்தி மரம் எனக்கு 4வது முறையாக காய் கொடுத்துட்டுது. 4வது முறையாக காய் கொடுத்தது. உங்களை வந்து 10 நாள் ஒரு மாதம் வைக்க சொன்னேன் நம்ம வீட்டில். இது என்கிட்ட 6 மாதமாக இருந்ததுமா. என் வீட்டுக்கு வந்ததில் இவங்கெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட்டை ஒரே நேரம். இது அத்தி மரம், பயனுள்ள மரம், செய்யுங்க. 2வது எலுமிச்சை மரம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய காய் காய்ச்சிருக்கு, பிஞ்சு வச்சிருக்கு. பாருங்க, பிஞ்சு காய் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ எப்படி நான் சொன்னனோ அந்த மாதிரி காய் வச்சது தான், தெரியுதுங்களா? அந்த மாதிரி வச்ச மரம் தான் இது. இந்த மரத்தை நான் தான் வச்சேன். நேற்று ஆடி பூரத்துக்கு ஆடி வெள்ளிக்கு 2 காய் பறித்து நம்ம கலச சொம்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்மா. நேற்று தான் 2 காய் பறித்தேன். ஷார்ட் கூட போட முடியல. பாருங்கள் பாருங்கள், இப்படி தாம்மா காய்க்கும். இது வந்து மாதுளை மரமாக நிறைய பிஞ்சு வச்சுருந்தது. இது வந்து எனக்கான மரம் இல்லைம்மா. என்கிட்ட தோட்டத்தில் நமக்காக இதை வச்சு நான் பராமரிக்கலை. இது வந்து அணிலாக இருக்குமா, நிறைய பிஞ்சு வச்சுருந்ததுமா. ஒரு 15-20 பிஞ்சு வச்சுருந்தது. அணிலார் வந்து பிஞ்சிலே சாப்பிட்டுறாங்கம்மா. இது 2 பூ இப்போ புதுசாக பூத்துருக்காங்க. நான் கவர் கூட கட்டி வச்சுருந்தேம்மா. அந்த கவர் காற்றுல பறந்து அணிலார் சாப்பிட்டாங்க. சரி, இது தானாக வந்த மாதுளைம்மா. மாதுளை வந்து அந்த பெரிய மாதுளை விட இது பெருசாக காய்க்குது. இதை இப்போ போதிய வேர் போகிறதுக்கு நான் ட்ரம்மில் வைக்கணும். உங்களுக்கு குரோ பேக் அளவு சொன்னல, அந்த மாதிரி நான் வைக்காமல் இப்போ இதை ட்ரம்மில் வைக்கணுமா. கீழே பால்கனியில் ஒரு மரம் இருக்குமா. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுமா. நம்ம அத்தி மரம் எதுவும் ஒன்றா வாங்கினா ட்ராகன் ஃப்ரூட்டு பூ பூத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் ஒரு வெள்ளை சங்கு கொடி வந்துடுச்சு. கட் பண்ண வந்துகிட்டே இருக்குமா. இது ஒரு தண்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு வளர்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு வாரம் நமக்கு மழை, ஒவ்வொரு இதுவும் கீழே ஜாயிண்ட் வராத எவ்வளோ பெருசாக வளர்கிறாங்க பாருங்கள். அப்போனா செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க. அப்படியே இங்கே வாங்க, இது ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு தாம்மா. இதை வந்து அந்த தாய் பிளான்ட்லாம் எடுத்து வச்சேன். இந்த வேர் வந்தது, இந்த மாதிரி எடுத்து வச்சேம்மா. இது வந்து ஒரு அடிக்கு மேலே வளர்ந்து வந்தது. அடிக்கிற காற்றுல இது உடஞ்சிக்கிச்சுமா. இன்னும் எடுத்து வைக்கல நான். இதில் 3 பிரான்ச் வருங்க பாருங்கள். இதை நான் உருவாக்கின மரம். இதில் 3 பிரான்ச் வருதுமா. இதாம்மா ஸ்டார் ஃப்ரூட்டு மரம். இது வந்து ஸ்டார் ஆப்பிள். இது வந்து புளிப்பு வகை சேர்ந்ததுமா. இது வந்து எனக்கு 3 முறை காய்ச்சிட்டுதுமா. நல்லா காய்க்குது, பெருசாக காய்க்கும். இது கீழே பாருங்கள், தக்காளி கூடையில் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நான் பெரிய ட்ரம்லேயோ குரோ பேக்கில் வச்சு பக்கத்தில் காற்று அட்டாக் ஆகாத மாதிரி 2 பக்கம் மரம் வச்சு கொடுக்கணுமா. இங்கே கூட பாருங்கள், நிறைய 2 காய் இருக்குது பாருங்கள். அப்பா விழுந்துட்டுதுமா.
இது வந்துமா எவ்வளோ பிஞ்சு வச்சாலும் வேகமாக காற்றடிச்சா போயிடுமா. இதாம்மா ஸ்டார் ஆப்பிள் மரம். இப்படி தாம்மா மாடியில் பழமரம் வைக்கணும். நான் எப்படி பழமரம் வைக்கணும், என்னென்ன உரம் போடணும், என்ன செய்யணும், எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லியிருக்கேம்மா. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பழமரம் வாங்கின்னு வந்துட்டீங்க, வைக்க போகிறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு ரிப்ளை பண்ணுவோம்மா. இப்படி தான் பழமரம் வைக்கணும். நன்றிம்மா. ஸோ என்னுடைய வாழ்க்கை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறேம்மா. அதாவதும்மா இப்போ குழந்தைங்க, இப்போ எல்லா குழந்தைங்களும் பிறந்து வளர்க்குறதா. நான் வளரும்போதே ஒரு 4.5 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிரமப்பட்டு தான்மா நான் எங்கள் வீட்டில் காய்கறி கடை, எங்கள் அப்பா அம்மா பண்டுட்டி போய் தான் ஜாமான் வாங்கிட்டு வரணும். என்னை ஸ்கூலுக்கு போவானான்னு சொல்லுவாங்க. நான் போய் பேகை எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போனால் வரமாட்டேம்மா. அடிக்கடிக்கு 6 நாள் லீவ் எடு, 1 நாள் லீவ் எடு, கடையில் வேலை இருக்குன்னுவாங்க. இதை சொல்லிவிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடும்மா. இப்படி தான் அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதாவது நான் வந்து ஒரு 20 பில்டிங் 25 கட்டடம், இப்போ நம்ம இருக்கிற கட்டடம் தாண்டி எங்கள் வீட்டிலேருந்து கடை வச்சுக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு கூடையாக தூக்கிட்டு போனோம். அந்தமாரி தலையில் நான் தூக்கிட்டு போய் தான் கடை வச்சு எங்கள் வீட்டில் முன்னுக்கு வந்தது போனது எல்லாமேம்மா. ஆனால் அப்பயே சொல்கிறேன், நான் 10th வந்து ஃபெயில்மா. 10th ஃபெயிலு, திரும்ப அரியர் எழுதி தான் பாஸ் பண்ணேன். என்னுடைய டோட்டல் மார்க்கு 10th வந்து 247, 247மா. அதுக்கப்புறம் +2 போகிறேன். +2 போய் ஜாயின் பண்ணும்போது 1 மாதம் வந்து எனக்கு யூனிஃபார்ம் எடுக்கிற சூழ்நிலை கிடையாது. கையில் பணம் இல்லாத சூழ்நிலை. நான் சேரீயில் தான் போவேன், புடவையில் தான் போவேன். அப்போ எப்படி புடவைன்னு சொன்னால், நான் பாண்டிச்சேரி சண்டே மார்ட்டில் போய் அப்போல்லாம் 100 ரூபா 150 ரூபாயில் காட்டன் புடவை கிடைக்கும். அந்த காட்டன் புடவை தான் வாங்கி சாட்டர்டே சண்டே அரிசி வடித்த தண்ணி ஊற்றி அதை நான் அழகாக கட்டிட்டு போவேன். அப்போ பிடி மிஸ் கேட்பாங்க, என்னம்மா நீங்கள் புடவையில் தான் வரீங்களான்னு. இல்லைம்மா யூனிஃபார்ம் எடுத்துட்டாங்கம்மா, நான் போட்டுன்னு வருவேன்னு சொல்லிருக்கேன். அந்த மாதிரி படித்து +2ல் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுமா. 1110 மார்க்கு. 10th 247, +2ல் 1110 மார்க்கு. அப்போ வந்து நான் காலேஜ் போகும்போது காசு இல்லாத அம்மா அந்த காலத்து ஜிமிக்கியை வச்சு தான் என்னை காலேஜ் சேர்த்தாங்க. நான் வந்து பிஏ கிராஜுவேட்டு. அப்போ காலேஜ் படிக்கிறதுனால எனக்கு வந்து நான் டைப்பிஸ்டாக போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 360 ரூபா வந்து கிராஜுவேட் இன்க்ரிமெண்ட்டுமா. அது அம்மா செஞ்ச ஒரு நல்ல இது வந்து 360 ரூபா ஒரு கிராஜுவேட்டு. இப்படியே போய்கிட்டே இருக்குது. 92ல் கல்யாணம் நடக்குது. நான் 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. ஒரு பெண் குழந்தை வந்து 2.5 வயசு, 2வது சின்ன குழந்தை 6 மாதத்து குழந்தைம்மா. திடீர்னு 98 எங்கள் சாரி போயிட்டு வரேன்னு சொல்லி உலகத்தை விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக வாழ்க்கை. அதுக்கப்புறம் 2000 ஆகஸ்ட் 3 ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஒரு ஆடியோ ரெக்கமெண்டேஷனரு கடலூர்லேயே போய் ஒரு டைப்பிஸ்ட்டு சீட்டில் உட்காந்து டைப்பிஸ்ட்டு, அசிஸ்டண்ட்டு, ஆர்ஐ, டெப்டி தாசில்தார்னு என்னோடய பணிக்காலம் இப்படியே போயிட்டு வந்து தாசில்தாரில் 2023 ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு 2024 பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணுறேம்மா. நல்லா சிறப்பாக செஞ்சேன். இது வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த வரலாறில் நான் எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பேன், அதெல்லாம் இன்னொரு முறை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் 4 பேருக்கு உணவளிக்கிற மாதிரி, 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி, சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் பச்சை இங்கில் கையெழுத்து போட்டு எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்கேன். இன்னும் நல்லது செஞ்சுட்டு வருமா. அந்த மாதிரி சூழ்நிலை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு வயது 63. இப்போ நல்லா செஞ்சுட்டு ஒரு பக்குவம் அடைஞ்சி எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கம்மா. ஆனால் இன்னமும் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் என்னால் தாங்க முடியலம்மா. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு நல்லது நடக்குன்னு பஞ்சபூதங்களை வேண்டி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்மா. இது என்னுடைய சொந்த கதை. நன்றி.